ஞானமாக பேச வேண்டும். நாம பேசுகிற வார்த்தைகள் புத்தியனமா பேசிடக்கூடாது. நாம ஞானத்தோடு நம்ம பேச வேண்டியது அவசியம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அநேக வேளையில நம்ம பேசுற வார்த்தைகள் புத்தியனமா இருப்பதனால அநேக வேளை நிறைய பிரச்சனைகள் என்ன ஆயிடுது, உருவாயிடுது இல்லையா? சில பேருக்கு அதனாலதான் பாருங்க, இந்த ஞானம் இல்லாததுனால அவங்க பேசுற வார்த்தைகளால உண்டாகிற பாதிப்புகளை சீர்படுத்துவதற்கு அது ரொம்ப வருஷம் என்ன ஆயிடுது, ஒரு புத்தியனமான பேச்சு. அதனாலதான் சொல்லுது, ஒரு நல்ல பரிமள தைலத்துல ஒரு செத்தை விழுந்து அந்த பரிமள தைலமே என்ன ஆயிடும், நாரி போயிடும். அதே போல சொற்ப மதியினம் என்ன செய்யும், நீண்ட நாள் நம்ம காத்துக்கிட்டு இருந்த நல்ல பெயர் என்ன பண்ணிடும், கெடுத்து ஒண்ணு இல்லாம நாசமாக்கிடும். குடும்பத்துல கூட நாம அறிவில்லாம ஞானம் இல்லாம நம்ம பேசுற ஒரு சில வார்த்தைகளால அநேக உறவுகள் முறிந்து போகலாம், உடைந்து போகலாம். ஆகவே நம்ம ஞானத்தை தேவனிடத்துல பெறணும். ஆண்டவரே ஞானமான மறு உத்தரவு கொடுக்க எனக்கு கிருபை தாரும். ஆண்டவரே நான் ஞானமா பேசி என் வீட்டை கட்டுவதற்கு எனக்கு கிருபை தாரும். அதனாலதான் வேதம் சொல்லுது, புத்தியுள்ள மனைவி தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாதவளோ தன் கைகளால் அது என்ன செய்கிறாள், இடித்து போடுகிறாள்னு போட்டு. அதனால நம்ம பேசும்போதே ஞானமா பேசலன்னா நம்ம கைகளாலேயே நம்ம வீட்டை என்ன பண்ணுவோம், இடிச்சு போட்டுருவோம். பாருங்க, நிறைய வேளையில குடும்பங்களை பாருங்க, அவங்க ஆரம்பிக்கும் போது எவ்வளவு சந்தோஷமா ஆரம்பிக்கிறாங்க, எவ்வளவு மகிழ்ச்சியா ஆரம்பிக்கிறாங்க, எவ்வளவு ஆனந்தமா ஆரம்பிக்கிறாங்க. அந்த வெட்டிங் போட்டோ எல்லாம் பாத்தீங்கன்னா, அப்பா ஒரு பக்கமா போஸ் எடுத்து போட்டோ காமிச்சு சிரிக்க சொல்லி நல்லா தான் ஆரம்பிக்குது. போட்டோ ஆல்பம்லாம் ரொம்ப நல்லா சிரிப்பா தான் இருக்கு. ஆனா கல்யாணம் ஆரம்பிச்சு கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா அந்த சிரிப்பெல்லாம் மங்கி போகுது. அதுக்கப்புறமா எடுக்கிற போட்டோ பார்த்தா பார்க்குறவங்களுக்கே பயமாயிருது. அந்த மாதிரி ஒரு மோசமான நிலைமைக்கு குடும்பம் போயிடுது. அந்த கப்புள்ஸ் போட்டோ எல்லாம் பார்த்தா அந்த மாதிரி அவ்வளோ ருசியா இருக்க மாட்டேங்குது. ஏன் அப்படின்னு கேட்டா, இந்த காலகட்டத்துக்குள்ள என்ன நடக்குன்னு கேட்டா, ஒருத்தரோட ஒருத்தர் பேச ஆரம்பிக்கும் போது ஞானம் இல்லாத வார்த்தைகள், அவசியம் இல்லாத வார்த்தைகள், தேவையில்லாத வார்த்தைகளை தவறுதலாக பேசி விட்டு கடைசி என்ன பண்ணினா ஒருத்தர் முகம் கூட பார்க்க முடியாத அளவுக்கு என்ன ஆயிடுறாங்க, காயப்பட்டவர்களாக மாறிடுறாங்க. சில குடும்பங்களை பார்த்தீங்கன்னா இந்த இன்டீரியர் மினிஸ்ட்ரியே ஒர்க் ஆக மாட்டேங்குது. இன்டீரியர் மினிஸ்ட்ரி என்னது, வீட்டுக்குள்ள எந்த பேச்சுமே கிடையாது, வெறும் வெளியுறவு துறை மட்டும் தான் வேலை செய்யுது. வெளியில எல்லாரோடும் பேசுவார்கள், விசுவாசிகளோடு பேசுவார்கள், ஃபேமிலி ஃபெலோஷிப்ல பேசுவார்கள், சபையில பேசுவார்கள், ஊழியத்துல பேசுவார்கள், புதிய ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவார்கள். ஆனா வீட்டுல இருக்க மட்டும் தான் ரட்சிக்கப்பட மாட்டாங்க. வீட்டுல 2 பேரும் என்ன பண்ண மாட்டாங்க, ஒரு காலம் பேசவே மாட்டார்கள். அப்படி நிறைய குடும்பங்கள் மாறிடுது. அப்படி மாறக்கூடாது. நம்முடைய பேச்சு எப்படி இருக்கணும் சொல்லுங்க, ஞானமாய் பேசணும். அது வசனத்தை பாருங்க, என் வாய் எதை பேசும், எதை வேணாலும் பேசணும் போடல. என்ன பண்ணணும், வாய் என்ன பண்ணணும், ஞானமா பேசணும். ஞானமா பேசினாதான் அதுல நமக்கு ஜீவன் உண்டாகும், அதுலதான் நமக்கு வாழ்க்கையில வெற்றி வரும். ஒரு முறை ஒருவர் ஒரு ஆராதனைக்கு வந்தார். அன்றைக்கு பாஸ்டர் நீங்க சுவிசேஷம் அறிவிக்கணும், ரட்சிக்கப்படாத மக்களை எல்லாரும் நீங்க ஆதாயப்படுத்தணும், ஒரு நாளைக்கு ஒரு ஆத்மாவுக்காகிலும் சுவிசேஷம் சொல்லணும் அப்படின்னு அவர் ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் கேட்டு அவர் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டார், ரொம்ப உற்சாகம் அடைஞ்சிட்டார். நாளையிலிருந்து நாம ஒவ்வொரு நாளும் ஒரு ஆத்மாவாகிலும் என்ன பண்ணணும், ஆதாயப்படுத்தி விட வேண்டும் என்ற ஒரு வெறி அவருக்குள்ளே வந்தது. அவர் என்ன வேலை செய்தார்னா, பார்பர் வேலை செய்து கொண்டிருந்தார், முடித்திருக்கிறவராக இருந்தார். அடுத்த நாள் காலையில 6 மணிக்கு கடையை திறந்தார். கடையை திறந்து ஜெபம் பண்ணார். ஆண்டவரே, இன்னைக்கு முதலாவது வருகிற வாடிக்கையாளருக்கு நான் என்ன பண்ணுவேன், ஆண்டவருடைய சுவிசேஷத்தை நான் சொல்லாம நான் விட மாட்டேன், ஆண்டவரே எனக்கு கிருபை தாரோன்னு ஜெபம் பண்ணாரு. ஜெபம் பண்ணிட்டு ரெடி ஆயிட்டாரு. பாவம் ஒரு மனுஷன் வந்த உடனே உட்கார வைத்தார். என்னப்பா செய்யணும்னு கேட்டார். ஷேவ் பண்ணுங்க. ஷேவ் பண்ணுங்களா, உட்காருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சோப்பை எடுத்து நல்லா தடவிட்டு பக்கத்தில் அது ஒரு பெல்ட் ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அதில் போட்டு கத்தி இப்படி நல்லா கூராக்குனார், நல்லா பாலிஷ் பண்ணார். பாலிஷ் பண்ணி பக்கத்தில் கேட்டார், இன்று மரித்தால் எங்கே போவாயின்னு கேட்டார். அவ்வளோதான். இப்படி திரும்பி பார்க்கறக்குள்ள சோப்போட அந்த மனுஷன் வெளியே ஓடி போயிட்டான். நம்ம என்ன பார்பர் கடைக்கு வந்தோமா கசாப்பு கடைக்கு வந்தோமோ தெரியல, கத்தியை நீட்டிக்கிட்டு இன்றைக்கு மரித்தால் எங்கே போவாயின்றான். ஒரே ஓட்ட முடியும். சொன்ன செய்தி நல்ல செய்தி தான், ஆனால் எதை பேசல, ஞானமா பேசல. கத்தியை காமிச்சிட்டு இன்றைக்கு மரித்தால் எங்கே போவாயினா என்னங்க அர்த்தம்? சுவிசேஷம் சொல்றேன்னு ஒரு மனுஷனை பாடுபடுத்தக்கூடாது இல்லையா? அப்ப இதுல என்னன்னா, ஞானமற்ற பேச்சு. ஞானம் இல்லாம பேசும்போது நம்ம சொல்ல வந்ததை நம்ம என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. அதே வேளையில நம்ம வீட்டுல கூட அநேக வேளையில நம்ம சொல்ல வேண்டிய காரியங்களை சொல்ல வேண்டிய நேரத்துல சொல்லாம, சொல்ல வேண்டிய ஆள்கிட்ட சொல்லாம, சொல்ல வேண்டிய விதத்துல சொல்லாம இருந்தா அது என்னவாயிடும், தவறான ஒரு செய்தியாக மாறிவிடும். அதனால வேர்ட்ஸ் சொல்லும்போது விஸ்டம் எப்போ தேவை, எதுக்கு தேவைன்னு சொன்னா, you have to speak the right words at the right time to the right people in the right manner. எழுதிக்கிடுங்க. வார்த்தை எப்படி பேசணும்னா, சரியான வார்த்தை பேசணும், சரியான நேரத்துல பேசணும், சரியான நபர்கிட்ட பேசணும், சரியான விதத்துல பேசணும். இது 4 மேட்ச் ஆகணும். ஒன்னு தப்பானா கூட பிரச்சனை தான். என்ன பேசணும் சொன்னேன், சரியான வார்த்தை, சரியான நேரத்தில், சரியான மனிதர்களிடத்தில், சரியான விதத்தில் பேச வேண்டும். இதுல ஏதாவது ஒண்ணு தப்பா இருந்தா கூட பிரச்சனை தான். அதாவது உதாரணமா சொல்றேன் பாருங்களேன், சரியான வார்த்தை தான், ஆனா தவறான நேரத்துல பேசினா அதுல பிரச்சனை வந்துடும். நானும் என்ன பண்ணேன், ஊழியம் புதுசு, நான் அப்பதான் ஊழியத்துக்குள்ள வந்திருக்கேன். அப்போ நம்ம சபையில ஒரு யூத்ல இருந்த ஒரு பெண் பிள்ளை, அவளுடைய தம்பி
ஒரு சின்ன ஆக்சிடென்ட்ல அவன் இறந்துட்டான். அப்போ அவங்கள வந்து அவங்க அடக்கம் முடிஞ்ச பிறகு அவங்கள விசாரிக்கிறதுக்காக நான் போயிருந்தேன். அப்போ அடக்கத்துக்கு போயிட்டு அவங்கள வந்து விசாரிச்சு அன்பா அவங்ககிட்டலாம் ஆறுதல்லாம் சொல்லிட்டு அவங்க வீட்டாரெலாம் இருந்தாங்க, வயசானவங்களாம் இருந்தாங்க. அப்போது நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் ஜெபம் பண்ணுறேன், ஜெபம்லாம் பண்ணிவிட்டு வெளியே வரும்போது போயிட்டு வரேன் அப்படின்னு. அங்கே ஒரு வயசான பாட்டி அம்மா இருந்துச்சு. இங்கே வா அப்படின்னு கூப்பிட்ட விதமே எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. ஆனால் இங்கே வான்னு கூப்பிட்றாங்களே, பக்கத்தில் போனேன். என்ன சொன்னேன்? போயிட்டு வரேண்ணா, போகிறேன்னு சொல்லிட்டு போ. எனக்கு கை காலெலாம் ஆடி போச்சு. என்னடா இது மாதிரி? அப்போ என்ன கதைன்னு அப்புறமா கண்டுபிடிச்சேன். இப்போ தான் ஒரு ஆள் இறந்துருக்காரு. நீ போயிட்டு வரேன்னா அர்த்தம் என்ன? அடுத்த ஆளை எடுக்கிறதுக்கு வரியா? போறேன்னு சொல்லிட்டு போ. அன்னையிலிருந்து போயிட்டு வரேன்னே சொல்றது இல்லைங்க. சாவு வீட்டுக்கு போனா கை கூப்பிட கையோட வெளியே வந்துருது. நலமும் சொல்லுவதில்லை, புலமும் சொல்லுவதில்லை. ஏங்க நான் சொன்னது கெட்ட வார்த்தை இல்லை, நல்ல வார்த்தை தான். போயிட்டு வரேன்னு தான் சொன்னேன். ஆனா சொன்ன நேரம் சரியில்லை. அப்போ அந்த நல்ல வார்த்தையா இருந்தாலும் தவறான நேரத்தில் சொன்னா அது என்னவா மாறிடும்? கெட்ட வார்த்தையா மாறிடுங்க, தவறான வார்த்தையா மாறும். அதுக்கு ஞானம் தேவை. அப்போ சரியான வார்த்தையை பேசணும், சரியான நேரத்தில் பேசணும். மூன்றாவது, சரியான நபரிடத்துல பேச வேண்டும். இப்போ வந்து மனைவியை பார்த்து ஐ லவ் யூன்னு சொல்றது ஓகே. ரோட்ல பார்க்கறவங்களால ஐ லவ் யூன்னு சொன்னா என்ன ஆகும்? ஐ லவ் யூன்றது கெட்ட வார்த்தை இல்லை, நல்ல வார்த்தை தான். ஆனா அந்த வார்த்தையை தவறான நபர்கிட்ட பேசினா என்ன ஆயிடும்? தவறாயிடும் இல்லையா? இப்போ வந்து நம்ம பிள்ளைகளை வந்து நம்ம பிள்ளைகளை என்ன வேணா சொல்லி கூப்பிடலாம். ஏய் இங்க வாடா அப்படின்னு சொல்லி கூட கூடுவாங்க சில பேர். இதே இது ரோட்ல போற பிள்ளைங்க வாடான்னு சொல்லி கூப்பிட்டா நீ யார் என்ன கூப்பிடுறேன்னு கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்களா? என் பிள்ளை நீங்க எப்படி கூப்பிட்டீங்கன்னு கேட்பாங்க. அது வந்து உங்களுக்கு சரியான வார்த்தையா இருக்கலாம், ஆனா சொன்ன நபர் யாரு? தவறான நபர். அப்போ சரியான வார்த்தை, சரியான நேரம், சரியான நபரிடத்திலே. நாலாவது, சரியான விதத்திலே பேச வேண்டும். சரியான விதம். நல்ல வார்த்தையை கூட நம்ம சொல்ற விதம் தப்பா இருந்தா என்ன ஆயிடும்? அதுவே தவறான ஒரு செய்தியை கொண்டு வரும். சில பேர் பிரைஸ் லார்ட் சொல்றதே மிரட்டுறது போல சொல்ற. பிரைஸ் லார்ட் என்ன சொல்ல வர்றாருன்னே தெரியலையே. நம்ம சொல்ற விதம் இருக்கு பாருங்க, அதுலயே என்ன இருக்கு? அதுல ஒரு தன்மை இருக்கு இல்லையா? அதுல ஞானம். அப்போ இந்த 4 ஒன்னா சேரணும், மேட்ச் ஆகணும். ஒன்று தப்பானா கூட அது தவறான வார்த்தையா போயிடும். அப்போ கம்யூனிகேட் பண்றதுல நமக்கு ஞானம் அவசியம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகுது. அதனாலதான் நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 10 முதல் 12 வசனங்களை பார்ப்பீர்களானால், ஞானம் உன் இருதயத்தில் பிரவேசித்து அறிவு உன் ஆத்துமாவுக்கு இன்பமா இருக்கும்போது நல் யோசனை உன்னை காப்பாற்றும், புத்தி உன்னை பாதுகாக்கும். நல் யோசனை உன்னை காப்பாற்றும், புத்தி உன்னை பாதுகாக்கும் சொல்லிட்டு இந்த ஞானம் இருதயத்தில் பிரவேசித்தா வர்ற நன்மையில 12ஆம் வசனம் தொடர்ந்து வாசிக்கும் போது, அதனால் நீ துன்மார்க்கருடைய வழிக்கும் மாறுபாடு பேசுகிற மனுஷனுக்கும், கடைசியில் அந்த சென்டென்ஸ் அப்படியே முடியும் போது, நீ தப்புவிக்கப்படுவாயின்னு இருக்கு. அப்ப ஞானமா பேசுனா, ஞானத்தோடு நம்ம வாழ்ந்தோம்னா, மாறுபாடு பேசுகிறவர்களிடத்திலிருந்து நம்ம என்ன செய்யப்பட முடியும்னா தப்புவிக்கப்பட முடியும். அப்போ ஆண்டவரே இந்த ஞானத்தை எனக்கு தந்து நான் பேச்சினால எந்த இடத்துல தப்பிச்சு போகணும், எந்த இடத்துல நான் தங்கி இருக்கணும், எந்த இடத்துல நான் தவிர்க்கணும், இதெல்லாம் எனக்கு கொடுக்கறதுக்கு ஞானம் தாங்க. நான் சரியா பேசுறதுக்கு எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரேன்னு தேவனிட்ட நாம கிருபை கேட்க வேண்டும். பாருங்க, இந்த பெர்வர்ஷன், மாறுபாடு அப்படின்றதுடைய அர்த்தம் என்னன்னா, being contrary to accepted standards or practice. ஏற்றுக்கொள்ளப்படத்தக்க நியமனங்களை தாண்டி வாழ்வது அல்லது தவிர்த்து வாழ்வது. இந்த மாதிரி மாறுபாடா பேசுறவங்க தப்பிச்சு போறதுக்கு ஆண்டவர் நம்மகிட்ட என்ன கொடுக்கணும்னா ஞானத்தை கொடுக்கும்படி நாம் கர்த்தர்ட்ட கிருபை கேட்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய பேச்சு ரொம்ப முக்கியம். இந்த மாறுபாடானவர்களுக்கு ஏற்ற விதமா பேசாம மாறுபாடான வார்த்தைகளை தவிர்த்து போய் நாம சரியாக பேசி சமாதானத்தை உண்டு பண்ண கர்த்தர் கிருபை தருவாராக. இந்த மாறுபாடான பேச்சை குறித்து வேதம் சொல்லும் பொழுது நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை பார்ப்பீர்களானால், நீதிமானவர்களுடைய உதடுகள் பிரியமானவைகளை பேச அறியும், துன்மார்க்கருடைய வாயோ மாறுபாடு உள்ளது என்று வாசிக்கிறோம். துன்மார்க்கருடைய வாய் மாறுபாடு உள்ளது. அதாவது ஏற்படுத்தப்பட்ட நியமங்களை முறிக்கிறதற்கு இவர்களுடைய பேச்சு என்ன ஆயிடுதுன்னா பெரிய ஆபத்தை உண்டாக்குகிறது. காரியங்களை மாறுபாடா மாற்றுறதுக்கு இவங்க ஞானமற்ற பேச்சுக்கள் காரணமாக முடியும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகுது. அதாவது இந்த ஞானம் இல்லைன்னா நாம வந்து நிறைய சட்ட திட்டங்கள் பிரமாணங்களை கூட முறிச்சிட முடியும். நாம தவறான எடுத்துக்காட்டாக நம்ம மாறிட முடியும். தவறான காரியங்களை முன்னெடுத்து பேசிட முடியும். ஞானம் இல்லாம பேசணும்னா நம்ம தவறான செய்தியை நாம கொடுத்து விட முடியும். பாருங்க, சில வேளையில வீடுகளில் கூட நம்ம ஞானம் இல்லாம நம்ம பிள்ளைகள்கிட்ட பேசுவோம்னா அந்த பேச்சுக்களால பாத்தீங்கன்னா நம்ம தவறான செய்தியை கூட நம்ம பிள்ளைகளுக்கு என்ன பண்ணிட முடியும், கொடுத்து விட முடியும். உதாரணமா, அம்மா அப்படிதான்டா, அப்பா அப்படிதான்டா அப்படின்னு சொல்ற வார்த்தைகள் நம்ம சரியாம பேசிடுறோம். ஆனா இது கேட்கிற பிள்ளைகளுக்குள்ள என்ன உண்டாக்குது? அவங்க வாழ்க்கையில மாறுபாடுகளை உண்டாக்குது இல்லையா? நம்ம தெரியாம செதவ கோபத்துல அல்லது ஒரு சாதாரண அம்மா அப்பா எப்பவுமே அப்படிதான்டா, அப்பா எப்பவுமே
அப்படிதானே? பிள்ளைங்கிட்ட அப்படி சொல்லிடுறோம் பாருங்க. அந்த பிள்ளைங்க மனதில் நாம சாதாரணமா சொல்லிட்டு போயிடும். ஆனா அந்த ஞானமற்ற பேச்சினால பாதிக்கப்படுவது பிள்ளைகள். அந்த பிள்ளைங்க அடுத்த முறை அம்மாவை பார்க்கும்போது, அப்பாவை பார்க்கும்போது அவங்க மனதில் என்ன ஆயிடுது? ஓ, இவங்க இப்படிதான் போல இருக்கு, இவங்க சரியானவர்கள் அல்ல, தகுதியானவர்கள் அல்ல அப்படின்னு சொல்லி இந்த பிள்ளைங்க அந்த பெற்றோரை கனக்குறைவாக, மரியாதை குறைவாக பார்ப்பதற்கு அது என்னவாயிடுது? ஒரு காரணமாக மாறுது. அப்போ ஆண்டவரே, எனக்கு அந்த இடத்துல பேசுறதுக்கு எனக்கு என்ன தாரும்? ஞானத்தை தாரும். என் பிள்ளைகள்கிட்ட பேசுறதுக்கு ஞானத்தை தாரும். அது ஏற்படுத்தப்பட்ட சட்டத்திட்டங்களை உடைத்து போடுறதுக்கு நான் ஆண்டவரே காரணமா இராதபடி என் வாயின் வார்த்தைகள் மாறுபாடான வார்த்தைகளாய் ஆண்டவரே மாறிவிடாதபடி எனக்கு கிருபை தாரும் அப்படின்னு நம்ம கேட்க வேண்டியது அவசியம். கர்த்தர் கிருபையாக நமக்கு ஞானத்தை கொடுத்து இந்த மாறுபாடான பேச்சுக்கு நம்ம விலகி ஞானமா பேசுறதுக்கு, சரியான பாதையில் நம்ம நடத்துவதற்கு, நம்ம பேசுறதுக்கு ஆண்டவர் கிருபையாக நமக்கு இரக்கம் பாராட்டுவாரா.